Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி சிக்கன் டிக்கா கெபாப். ஆக்சுவலாக இது ரொம்ப டிஃபிகல்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம இதை வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம சூப்பராக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/4 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை லெமனை நல்லா புளிஞ்சு வச்ச அந்த எலுமிச்சை சாறை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் தான், அது நீங்கள் ஆட் பண்ணால் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன், 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் அதை க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த மிக்சரோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஆனியன் எடுத்திருக்கேன், 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி பிளாக்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த சிக்கன், அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அதை நல்லா இப்படி நீங்கள் கிளறி எடுத்துக்கணும். கிளறி நல்லா ஊறணும். ஆக்சுவலாக ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இன்னுமே அந்த ஃப்ளேவர் நல்லா ஒட்டி உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் நைட் இந்த மாதிரி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம அந்த ஃப்ளேவர், அந்த மசாலா வந்து நல்லா அதோட பைண்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்லேயே பண்ணுறனால நம்ம தோசைக்கல்லில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக்கு அந்த மாதிரி இதில் வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கன், ஒரு பீஸ் சிக்கன், ஒரு மேலே அதுக்கு மேலே கேப்சிகம், அப்புறம் இன்னொரு பீஸ் சிக்கன், அதுக்கு மேலே ஆனியன், அந்த மாதிரி அதை நம்ம வந்து குத்தி நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு எடுக்கலாம். நான் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயிலை வந்து லைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம இதை திருப்பி நம்ம நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் மாற்றி போடணும். எல்லா சிக்கனும் ஒரே சைஸில் இருந்தால் தான் எல்லா பக்கமும் வேகும். அதே சைஸில் நீங்கள் கேப்சிகமும் ஆனியனும் கட் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா ஒரு அருமையான சிக்கன் டிக்கா கெபாப் நம்ம வீட்டிலே சுலபமாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.